சரவணனுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆச்சுன்னா புள்ளையார்பட்டிக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். போயிட்டு வந்துடலாமா? சரி, எல்லாரும் குடும்பத்தோட வரதா வேண்டிக்கிட்டியா இல்லை நீ மட்டும் போறதா வேண்டிக்கிட்டியா? நான் போறதா தான் வேண்டிக்கிட்டேன். அப்ப சரி, அப்ப நீ போயிட்டு வந்துரு. தனியா எப்படிங்க? தனியா ஏன் போற? இந்த பிள்ளைகளை யாராவது ஒரு பிள்ளைய கூட்டு போ. இல்ல நீங்களும் வாங்க. ஏய், நீ வேற திரும்ப எல்லாம் கடை அடைக்க முடியாது. மீனா மயிலு ராஜி இந்த 3 பேத்துல யாராவது ஒரு பிள்ளைய கூட்டு போ. போலாமே. அது என்னைக்கு அத்த? இல்ல அடுத்த வாரத்துல ஒரு நாள் போலாம். அது வந்து என்ன இழுக்கிற? அடுத்த வாரத்துல எனக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு. அது என்னைக்குன்னு சொல்லு. அது இல்லாத நாள்ல நம்ம போலாம். அது 2 நாள் ட்ரைனிங் அத்த. ஓ, இங்க இல்ல, சென்னையில. ஆ, சென்னையில் ட்ரைனிங்கா? ஏப்பா, ட்ரைனிங் போகிறதுக்கு ஆஃபீஸில் வேறு ஆள் யாரும் இல்லையா? என்னப்பா அநியாயம் இருக்கு. பொம்பளை பிள்ளைகளெல்லாம் சென்னைக்கு அனுப்புவாங்க. மாமா, தமிழ்நாட்டுல எல்லா ஊர்ல இருந்துமே ஆளுங்க வருவாங்க மாமா. ஆம்பளைங்க பொம்பளைங்க இப்படி எல்லாருமே வராங்க. ஏப்பா, இப்படி எல்லாம் ட்ரைனிங் நடத்துறாங்க? எல்லா வேலையிலயும் ட்ரைனிங் நடக்கும். இப்போ நான் படிச்சு கலெக்டர் வேலைக்கு போறதா இருந்தாலும் ட்ரைனிங் கண்டிப்பா இருக்கும். அதெல்லாம் கலெக்டர் ஆகிட்டு பேசு, இப்ப எல்லாம் பேசக்கூடாது. அப்பா, அதெல்லாம் அண்ணனும் நானும் கலெக்டர் ஆயிடுவோம்ப்பா. அப்படி சொல்லுப்பாண்டா. மாமா, என் ட்ரைனிங். ஏப்பா, நீ வேலை பார்க்குற இடத்துல சொல்லி உனக்கு போல வேற யாராவது அனுப்ப சொல்ல முடியுமா? இல்ல மாமா, முடியாது. ம், வேற வேலை இருக்குன்னு கூட சொல்ல முடியாதா? இல்ல வீட்ல போக வேண்டாம்னு சொன்னாங்கன்னு சொல்ல முடியாதா? வேற வேலை இருக்குன்னு சொன்னா அதையே போய் பாருன்னு சொல்லிடுவாங்க. நம்ம சூழ்நிலை என்னமோ அதை சொல்லிதானே ஆகணும். மயில, அதெல்லாம் வேலை செய்யற இடத்துலலாம் சொல்ல முடியாது. அப்படிலாம் போய் சொன்னா சிரிச்சிருவாங்கக்கா. ஏப்பா மீனா, 2 நாள் ட்ரைனிங்டா தங்குறதுல எப்படி? மாமா, எல்லாத்துக்குமே எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவாங்க மாமா. வரவங்க எல்லாருமே அங்கதான் தங்குவாங்க. வீடா ஹோட்டலா? ஹோட்டல் தான் அத்தை.